வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, கல்யாண வைபோகமே கதையின் 11வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சந்தானத்திடம் கவனத்தை திருப்பிய பிருத்வி, சார், உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். மிஸ் சம்யுக்தா ரொம்பவே எமோஷ்னலா இருக்காங்க. எஸ், நான் தான் வர சொன்னேன். அண்ட் மிஸ் சம்யுக்தா சொன்னதும் ஒரு வகையில கரெக்டு தான். இது வாழ்க்கை குறித்தது தான். உங்க கம்பெனியை பத்தி குறிப்பா சொல்ல போனா, ராம்புரம் திரும்பி, ராம், உன்னோட ராம்சன்ஸ் இன்ஃபர்மேட்டிக்ஸ் பத்தி தான் சில தகவல்கள் உங்களிடம் பகிர்ந்துக்கணும். சந்தானத்துக்கு இப்போதுதான் நிம்மதியாக இருந்தது. சம்யு ஆரம்பித்ததை பார்த்தால் என்னவோ அவனை நன்றாக தெரிந்து வம்புக்கு இழுத்த மாதிரி இருக்க, அவனோ அவளை முறையாக கூப்பிட்டு இவர்களிடம் கம்பெனி பற்றி மட்டுமே பேச வந்திருப்பதாக சொல்கிறான். சரி, இவன் என்ன சொல்ல போகிறான்? என் கம்பெனி பற்றி? மறுபடியும் வேலைக்கு வரப்போகிறானா? இல்லையே, என் கம்பெனியின் எதிர்காலம் என்கிற மாதிரி அல்லவா பேசினான். சரி, கேட்டுத்தான் பார்ப்போமே. இத்தனையும் ஓடியது அவர் மனதில். ராம் அப்போது பிருத்வியின் முகத்தையே பார்த்திருந்தான். எப்போது அவன் இவனுடைய தொழிலை பற்றி பேச்சுவார்த்தை என்றானோ அப்போதே அவன் கண்ணுக்கு பிருத்வி சுஜியின் அண்ணனாக தெரியவில்லை. இருக்கையில் நிமிர்ந்து உட்கார்ந்து பிருத்வியையே கூர்ந்து பார்த்தான். கம்பெனியில் இருந்த ப்ராப்ளம் இவனுக்கு எப்படி தெரிந்தது? அதுதான் இப்போது சில நாட்களாக இல்லையே. என்ன, 2 பேரும் ஒன்றுமே சொல்லாமல் இருப்பதை பார்த்தால் நான் ஏதோ விளையாட்டுக்கு வந்திருப்பதை போல தோன்றுகிறதா? நிச்சயமாக இல்லை. இப்போது சம்யுவிடம், நீங்க வேற யார்கிட்டையும் இதை பற்றி சொல்லவில்லைதானே என்று கேட்க, சம்யுவின் இல்லை என்ற தலையாட்டல் அவனுக்கு திருப்தி அளித்தது. ஓகே, நான் சொல்ல போறது உங்களுக்கு அதிர்ச்சி தரும் விஷயம்தான். இப்போது சம்யுவுக்கு கொஞ்சம் உதறல் எடுத்தது. நம்மை பற்றி பேசத்தான் இவ்வளவு பில்டப் கொடுக்கிறானோ? ஐயோ, அப்பா முகமே சரியில்லையே. எதையோ சந்தேகப்படுவது மாதிரி இருக்கிறதே. யார் முகத்தையும் பார்க்காமல் எதிரில் இருந்த கப்பை எடுத்து அதில் இருந்த காஃபியை ஒரு மடக்கு குடித்தாள். சரி, சொன்னால் சொல்லட்டுமே. எப்படி இருந்தாலும் அப்பாவுக்கு தெரிய வேண்டிய விஷயம்தானே என்று தோன்ற இப்போது தலையை நிமிர்த்தினாள். கொஞ்ச மாசமா உங்க கம்பெனியில ஃபயர்வால் இஷ்யூஸ் இருந்திருக்கு. அதோட மூலம் எங்கிருந்து வருகிறது என்று துப்பறிய முற்பட்டும் உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியல. வெல், இதுதான் உங்களுக்கு தெரிந்த வரைக்கும் உண்மை. இதற்கு மேலும் நடந்திருக்கு. உங்க கம்பெனி கம்ப்யூட்டர் எல்லாம் அடிக்கடி செயலிழந்திருக்கும். அது அவ்வப்போது நடக்கும் என்று ஒன்று தோன்றுவது போல் தெரிந்தாலும் அவையெல்லாம் வேண்டுமென்றே நடத்தப்பட்டது. மேலும் இவையெல்லாம் எந்த இடத்திலிருந்து வருகிறது என்பதற்கான ஆதாரமும் என்னிடத்தில் இருக்கிறது. சொல்ல வந்ததை சொல்லிவிட்டு அவர்கள் முகத்தை பார்க்க மூவர் முகமும் கல்லில் செதுக்கியதைப் போல கடினமாக இருந்தது. யார் முகத்திலும் எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் சுத்தமாக துடைக்கப்பட்டிருந்தது. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? வேர் யூ ஸ்பையிங் இன் மை கம்பெனி? கோபமாய் வந்து விழுந்தது கேள்வி ராமிடமிருந்து. அவன் கண்ணை நேராக நோக்கி, என்னோட தொழில் என்னன்னு தெரியும் இல்லையா? 1 மாசம் முன்னாடி என்னோட கிளையண்ட் ஒருவருக்காக ரொட்டீனா டேட்டாவை ஃபில்டர் செய்யறப்போ சில சந்தேகத்துக்குரிய விஷயங்கள், வலைத்தள நடமாட்டங்கள் தென்பட்டன. அதை அப்படியே தொடர்ந்து கண்காணித்த போது அது எல்லாம் உங்க கம்பெனியில் இருந்து வருகிறது என்று தெரிய நான் என்னுடைய சாஃப்ட்வேரை யூஸ் செய்து மேலும் தோண்டி துருவ இந்த விஷயங்கள் புலப்பட்டன. இப்போது சந்தான முகத்தை பார்க்க அவர் அப்போதும் வாயை திறக்கவில்லை. இன்னும் வேறு ஏதோ இருக்கு இல்லையா பிருத்வி? ராம் கேட்டதற்கு ஆம் என்ற தலையசைத்து ஆமோதித்தான். இது கொஞ்சம் சீரியஸ் மேட்டர் ராம். உங்களுடைய போட்டி கம்பெனி சிலவற்றிலும் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் அண்ட் சர்வர் இஷ்யூஸ் இருந்திருக்கு. கடந்த சில மாதங்களாக அந்த தாக்குதல்கள் எல்லாம் தொடங்குகின்ற இடம் உன்னோட கம்பெனியில் இருந்துதான். உங்க கம்பெனி சேர்த்து வச்ச நல்ல பெயரை கெடுக்க என்றே செய்த செயல்கள் மாதிரி இருக்கு. வாட்? என்ன சொல்ற நீ? கை முஷ்டிகள் இறுக சற்றே முன்னால் வந்து
டேபிளின் மேல் கைகளை வைத்தான் ராம். எஸ், மற்ற கம்பெனியில அவ்வப்போது பரவி கொண்டிருக்கிற வைரஸ் எல்லாம் ஜனிக்கின்ற இடம் உன்னோட கம்பெனியே தான். யாரோ உங்க கம்பெனி சர்வரை யூஸ் செய்து அதன் மூலம் இந்த வேலையை செய்யறாங்க. இது பெட்டர் பிஸ்னஸ். பீரோவுக்கு தெரிய வந்ததுன்னா உன்னோட கம்பெனியை சீல் வச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாங்க. இது உன்னோட கம்பெனியிலேயே இருக்கிற ஒருத்தர் செய்யும் வேலைதான். அதை ட்ரேஸ் செய்யவும் என்னால முடியும். அதற்குண்டான ஆதாரம் இந்த ஃபைல்ல இருக்கு. ஃபைலை டேபிளில் வைத்தான். இதை சொல்லத்தான் வர சொன்னேன். மிஸ் சம்யுக்தாவை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்த போதுதான் அவங்க மூலமா உங்களை வரவழைக்கலாம் என்று தோன்றியது. நீங்க ஒரு முடிவை எடுக்கிற வரையில் இதை பற்றி வேறு யாருக்கும் தெரிவிக்காமல் இருப்பது நல்லது. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். அப்ப கிளம்புறேன். பொதுவாக சொல்லிவிட்டு எழுந்து சென்றவன் டேபிளின் மேல் இருந்த ஃபைலை எடுக்காமலேயே சென்றான். அந்த ஃபைலை தொடக்கூட ராமுவுக்கு கஷ்டமாக இருக்க மெதுவாக அதை எடுத்தவன் அதை திறக்க உள்ளே இருந்ததோ ஒரே ஒரு விசிட்டிங் கார்டு, பிருத்வியுடையது. அவனுடைய கம்பெனியின் சேவை வேண்டுமென்றால் தன்னை கீழ்கண்ட முகவரியிலும் தொலைபேசியிலும் தொடர்பு கொள்ளும்படி ஒரு சிறு குறிப்பு மட்டுமே கூட இருந்தது. நம்ப முடியாமல் ராம் அதன் உள்ளே தேடி பார்க்க அதில் இதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. சம்யுவுக்குமே வியப்பாக இருந்தது. நம்பவும் முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. பிருத்வி சொன்னான் என்ற ஒரே காரணத்துக்காக மட்டும் இல்லை. இந்த விஷயத்தில் எதற்கு அவன் பொய் சொல்ல வேண்டும் என்ற கேள்வியும், அவர்கள் கம்பெனியில் நடந்த இந்த பிரச்சனை குறித்து அவன் புட்டு புட்டு வைத்த விதத்திலும் அவன் சொல்வது 100க்கு 100 உண்மை என்று புரிந்தே இருந்தது. மகன் கையில் இருந்த ஃபைலையே பார்க்க சந்தானமோ பிருத்வி பார்வையில் மறைந்தவுடன் மகன் கையில் இருந்த ஃபைலை வாங்கியவர் அதில் இருந்த விசிட்டிங் கார்டை பார்த்து மெதுவாக சிரித்தார். என்னப்பா ஒண்ணுமே சொல்லாம சிரிக்கிறீங்க? ராம், அவன் தான் ஒரு பக்கா ஜென்டில்மேன் அண்ட் பிஸ்னஸ் மேன்னு நிரூபிச்சுட்டு போயிருக்கான். இந்த விஷயம் அவனுடைய வாடிக்கையாளர் ஒருவரோட சர்வரை பாதிச்சிருக்கணும். அதையும் அவனே சரி செய்து இன்ன மாதிரி பிரச்சனையை வந்தது நம்ம கம்பெனி என்று அவர்களிடம் சொல்லாமல் நேராக நம்மையே சந்தித்து கோடிட்டு காட்டி எதையும் இலவசமாக தருவதாக இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஹி இஸ் கிரேட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவனுடைய அணுகுமுறை. அவர் பேச பேச சம்யுவின் மனம் குளிர ராமுவுக்கோ கொஞ்சம் எரிச்சலாக இருந்தது. நடந்தது தன்னுடைய மேற்பார்வையில் இருக்கும் கம்பெனியில் குளறுபடி. கண்டுபிடித்ததோ அதற்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வெளி மனுஷன். என்னதான் வருங்கால மச்சினனாக இருக்கட்டுமே. நடுவில் அவன் தங்கை வந்து தன்னை இம்சை செய்யாமல் இருந்திருந்தால், அந்த சிங்கப்பூர் பயணம் செல்லாமல் இருந்திருந்தால் இதை நானே கூட கண்டுபிடித்திருப்பேன். சொல்லவா எடுத்தவன் மகன் இதைத்தான் சொல்வான் என்ற எதிர்பார்ப்போடு அவனை நோக்கிய தந்தையை கண்டு வாளாயிருந்தான். சோ சம்யு இருவரையும் ஒருவர் மாற்றி ஒருவர் பார்த்தாள். சோ வாட்? அதான் இஷ்யூ நம்ம கம்பெனியில ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியுதே. இனிமே நான் பாத்துக்கிறேன். இல்லரா, இது கடவுளா நமக்கு அனுப்பின ஒரு சான்ஸ். அந்த பையன் பிரில்லியன்ட். அவன் காலேஜ் முடிச்சப்பவே நம்ம கம்பெனியில இழுத்துக்கணும்னு இருந்தோம். அவன் பிடி கொடுக்கல. இப்ப வந்திருக்கிற வாய்ப்பை நழுவ விடக்கூடாது என்ற சந்தானம் ஒரு புன்னகையோடு கையில் வைத்திருந்த அலைபேசியை எடுத்து அதில் அந்த கார்டில் இருந்த பிருத்வியின் நம்பரை அழைத்தார். முதல் ரிங்கிலேயே எடுத்தவன், சொல்லுங்க மிஸ்டர் சந்தானம், எப்ப வரணும் உங்களை மீட் செய்ய என்றதும் அதை ஸ்பீக்கர் மோடில் கேட்டிருந்த மக்கள் இருவருக்கும் வியப்பு என்றால் சந்தானமோ, why not now? Is it a good time? Sorry sir, wish I could, but I can't. நாளைக்கு முடியுமா? இந்த மேட்டரோட அர்ஜென்சி உங்களுக்கும் புரிந்திருக்கும். இதை எவ்வளவு சீக்கிரம் கட்டுப்படுத்துறோமோ அது நல்லது. ஓகே, மீட் அஸ் இன் அவர் ஆஃபீஸ் டுமாரோ at 9 sharp என்ற கடைசி வாக்கியத்தை தனதாக்கி கொள்ள நினைத்து வைப்பதற்கு முன் பிருத்வியின் குரல் இடையிட்டது. பிளஷர் இஸ் ஆல் மைன் சார். என் டேர்ம்ஸ் அப்போது சொல்றேன் என்று சொன்னவன் குரல் கொஞ்சம் கூட உள்ளே இருந்த உற்சாகத்தையும் உவகையையும் காட்டவில்லை. ஆனானப்பட்ட சிம்ம சொப்பனத்தையே தன் சேவையை தேடி வர செய்து விட்டோம் என்ற இருமாப்பு இருந்ததே அதற்கு காரணம். அந்த உற்சாகத்துக்கு கிளிப் போட்டிருந்த தலைமுடி காற்றில் பறக்க
ஒரு தேவதை போல் பீச் கலர் சல்வாரில் இருந்த பெண் இல்லவே இல்லை என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். மறுநாள் காலை பேசிக்கொண்டபடி சென்று அவர்களை சந்தித்தவன் முதலில் தகுந்த ஆதாரங்களோடு கை காட்டியது அவர்களுடைய சீஃப் டெக்னிக்கல் ஆபீசர் சென்குப்தாவை. அதற்கு பின் நடந்தவை யாவும் திட்டமிட்டது போல் நடக்க காதும் காதும் வைத்தாற்போல் இவர்கள் சைபர் கிரைம் குற்றவியல் பிரிவை அணுகி அவர்களிடம் நடந்ததை சொல்ல அவர்கள் உதவியுடன் மிக விரைவாகவே செயல்பட்டு அந்த சென் குப்தா வீட்டில் இருந்த சில சர்வர்களையும் ஹார்ட் டிஸ்க் மற்றும் அவரது தனிப்பட்ட சில லேப்டாப்களையும் கைப்பற்றினார்கள். அவர்களுடைய கம்பெனியின் சீஃப் டெக்னிக்கல் ஆபீசராக பிருத்வியை நியமனம் செய்ய ஆசைப்படுகிறோம் என்று சந்தானம் சொல்ல பிருத்வி யோசனை செய்ய சிறிது காலம் வேண்டும் என்று கூறினான். பிரச்சனை ஒருவாறு 4 மணிக்கு முடியும் போது தான் ராமுக்கு அன்று மாலை நாயுடனும் நாயகியை சந்திக்க வைக்கும் படலம் இருப்பது ஞாபகத்துக்கு வந்தது. ஒரு வழியாக வேலையை முடித்து நெட்டி முறித்தவன் பிருத்வியின் புத்தி கூர்மையை மெச்சிக்கொண்டான். இவன் மட்டும் அன்றே தங்களுடன் கூட்டு சேர்ந்திருந்தால், ஆனால் கூட்டாகவா சேர்க்க நினைத்தார் திருவாளர் சந்தானம்? அவர் அவனை வேலையில் தானே அமர்த்த எண்ணினார். ஆனால் சந்தானத்தை பற்றியும் தெரியும். அவர் தன் பிள்ளையே என்றாலும் கடைநிலை வேலையில் இருந்து தெரிந்து கொள்வதுதான் உசிதம் என்று நினைப்பார். தொழில் என்று வந்துவிட்டால் அதற்கு மாற்று கருத்தே கிடையாது அவருக்கு. பிருத்வியின் பதில் என்னவாக இருக்கும் என்று அவனுக்கு யோசனையாக இருக்க, அப்போதுதான் அவனுடன் சேர்ந்து கோந்துவும் ஞாபகத்துக்கு வர, கூடவே இன்னமும் தன் ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே கூப்பிட்டு உதவி கேட்கவில்லையே என்று இருந்தது. ஸ்டீபனுக்கு வீட்டில் 2 ஆண் நாய்களும் வல்லப் வீட்டில் ஒரு லாப்ரடாரும் இருப்பது தெரியும். தன்னுடைய நாயை அழைத்து கொண்டு போக முடியாது சுஜிக்கு தெரியும். பிரசாந்த் வைத்திருப்பதோ ராஜபாளையம் நாய். அதை எப்படி சும்மா எல்லாம் வாக்கிங் அழைத்து செல்ல அவனுக்கே தயக்கமாக இருந்தது. சரி, ஸ்டீபனை முதலில் கேட்போம் என்று அழைத்து பிளானை சொல்ல அவனுக்கு ஏகப்பட்ட குஷி. அவனே காதல் கல்யாணம் செய்து கொண்டவன். பிடிக்காத மாமா பெண்ணை கன்வின்ஸ் செய்வதற்குள் அவனுக்கு வாழ்க்கையே பாதி போய்விட்டது போல இருந்தது. அந்த பெண்ணிடம் ராம் உள்பட வேறு சிலர் பேசி இவனது நற்குணங்களை எடுத்து சொல்லி அது பெரிய கதை. அதனால் சந்தோஷமாக நாயுடன் வந்து நாடகத்தில் நடிப்பதற்கு ஒத்துக்கொண்டு அடுத்த 1 மணி நேரத்தில் சுஜி வீட்டின் அருகே ஷாப்பர்ஸ் மார்ட்டில் வெயிட் செய்வதாக கூறவே அடுத்ததாக வல்லப். அவனும் சம்மதிக்க பிருத்வி 3 நாயே போதும் என்ற முடிவுக்கு வந்தான். எதற்கும் கோந்துவை 1 நிமிடம் கூப்பிட்டு வேறு ஏதும் மாற்றமில்லையே என்று கேட்க, அவர் அங்கே கௌசி அருகில் இருந்ததால் வெறுமே ஆமா சரி என்று ஒத்தை வார்த்தையாய் பதில் சொல்ல, அவன் பக்கத்தில் அத்தை இருக்காங்களா என்றதற்கு அதற்கும் ஆம் என்றார் கோந்து. அதோடு விடாமல் என்னோட ஆளு என்று இழுக்க, கோந்து அப்போதுதான் வீட்டுக்குள் நுழைந்த வரதனை கண்டுவிட்டு, யாருப்பா அது? ஏதோ எலெக்ஷன் சம்பந்தமா வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ் பேரெல்லாம் கேட்குறேன்னு பார்த்தா இப்படி சம்மந்தம் இல்லாம என் பொண்டாட்டியை பற்றி கேட்குற நீ? எல்லாம் இருக்காங்க, நீ வை போனை என்று வைக்கும் முன்னே 4 பக்கம் வேடன் உண்டு, நடுவிலே மான் 2, காதல் இன்பக் காதல், சுஜிமா குட்டிமா என்ற மெட்டு போட ராமுக்கு அவனே அங்கே நேரிலிருந்து சுஜியை அருகில் பார்ப்பது போல் இருந்தது. முதல் நாள் பிருத்வியை சந்தித்ததில் இருந்த டென்ஷன் இப்போதுதான் குறைந்தது. அன்றைய நிகழ்வை ஆவலுடன் எதிர்பார்த்தான். வீட்டுக்கு சென்று மின்னல் வேகத்தில் உடை மாற்றிக்கொண்டு பாட்டிக்காக என்று வாங்கிய ஹோண்டே சாண்ட்ரோவை எடுத்தவன் விசிலடித்தவாறே காரை சுஜி வீட்டை நோக்கி செலுத்தினான். மனதில் ஒரு முறை நடக்கவிருப்பதை ஒத்திகை பார்த்து கொண்டு அலைபேசியில் ஸ்டீபனை அழைத்து அவனும் கிளம்பியதை உறுதிப்படுத்தினான். மனம் அப்போதே தடதடக்க ஆரம்பித்தது. சுஜி அவன் மேல் வந்து மோதும் காட்சி ஆக்ஷன் ரீப்ளே மாதிரி மீண்டும் மீண்டும் தோன்றி அவனை இம்சிக்க, தான் முதலில் அவளை டாக் ஷோ ஒன்றுக்கு அழைத்து வருமாறு கோந்து தாத்தாவிடம் சொன்னது நினைவில் ஆட, அவர் கூறிய பதில் இப்போதும் அவனை பெரிதாக சிரிக்க வைத்தது.
டாக் ஷோவுக்கு வந்தா அழகான நாய்ங்க மாடல் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நடக்கிறத பார்க்க மட்டுமே முடியும். அந்த நாயெல்லாம் ஏதோ போதை மருந்து சாப்பிட்ட மாதிரி இழுத்து கொண்டே வரும். அது கூட அவங்களை கோல்டு செயின்ல கட்டி கூட்டிட்டு வந்திருக்கிற லேடி சொன்னா தான் இழிக்கும். ஜம்ப்னு இங்கிலீஷ்ல சொன்னா மட்டுமே செல்லமா அவங்க ஓனர் மீதே குதிக்கும். இந்த சினிமா பார்க்கறது எதுக்கு சுஜி? நாம நினைக்கிற ஒன்றும் நடக்காது. இது மாதிரி பிளான் செய்தாதான் நமக்கு தோதா இருக்கும் தம்பி என்று கூறியதை நினைத்து சிரித்து கொண்டான். அதற்குள் ஷாப்பர்ஸ் மார்ச் வந்திருக்க அங்கே ஸ்டீபனை பார்த்து பிளானை மீண்டும் ஒரு முறை சொல்லி 2 பேரும் சுஜி வீடு இருந்த தெருவை அடைந்தார்கள். காரின் கண்ணாடியை ஏற்றி வைத்து தலையை சாய்த்து சீட்டில் அமர்ந்து தாத்தா மற்றும் பேத்தியின் வருகைக்காக காத்திருக்க ஆரம்பித்தான். அங்கே வீட்டிலோ கோந்து அவஸ்தையில் இருந்தார். அன்று சீக்கிரமே வீடு வந்து சேர்ந்த வரதன் மகளுடன் செஸ் ஆடுவதற்கு உட்கார அப்பாவுக்கும் பெண்ணிற்கும் போட்டி தொடங்கியது. அவர்களுடைய சிறு வயதிலிருந்தே இருவருக்கும் செஸ் ஆர்வத்தை தூண்டிவிட்டவர் வரதன்தான். அதுவும் வளர வளர போட்டி கடுமையாகவே இருக்கும். பல நாட்களுக்கு கூட இழுக்கும். இன்றும் அப்படித்தான். போன ஞாயிறு அன்று தொடங்கிய ஆட்டத்தை இன்று ஆடலாம் என்று சொல்ல அன்று இவர்கள் பாதியில் ஆட்டத்தை நிறுத்திய போது ஆட்டத்தின் காய்கள் இருந்த இடங்களை அலைபேசியில் போட்டோ எடுத்திருந்த சுஜி அதன் உதவியுடன் மீண்டும் போர்டில் காய்களை அடுக்க ஆட்டம் சூடு பிடிக்க ஆரம்பிக்க கோந்துவோ அதற்கு மேலே கொதித்து கொண்டிருந்தார். எப்போதும் போல சுஜியிடம் படிக்க வேண்டாமா என்று கேட்க முடியாது. அப்புறம் முதலுக்கே மோசமாகிவிடும். ஆமாம் என்று சொல்லிவிட்டால் தன்னுடன் வாக் வர சொல்லி அழைக்க முடியாது. அதனால் பல்லை கடித்து கொண்டு அவர்கள் ஆடுவதை பார்த்து கொண்டிருந்தார். மணி 5:45 என்று காண்பிக்க நல்ல வேளையாக ஒரு LIC டெவலப்மெண்ட் ஆபீசர் வந்து வரதனை உடன் வருமாறு அழைக்க ஆட்டத்தை மீண்டும் ஒத்தி வைத்துவிட்டு அவர் கிளம்பினார். பெருமூச்சு ஒன்றை வாரி வழங்கிய கோந்து அவசரமாக காலில் செருப்பை மாட்டி, சுஜிக்குட்டி வரையா? என்னோட சின்னதா வாக் போயிட்டு வந்துடலாம்டா. தனியா போக போர் அடிக்குது என்று என்றைக்கும் இல்லாமல் ஜோடி சேர்க்க அவரை வியப்பாக பார்த்தாள் சுஜி. இவர்களாக அவரை வாக் போ என்று துரத்தினாலும் நான் பிருத்வியுடன் பைக்கில் நேத்தே போயாச்சு என்று சொல்லும் கோந்துவா வாக் போகிறேன் என்று சொல்லி தன்னையும் கூப்பிடுவது? எழுந்து வந்து அவரை ஒரு முறை சுற்றினாள். கோந்து, என்னாச்சு உங்களுக்கு? இன்னைக்கு வெயில் அலைஞ்சிட்டீங்களா? ச்சு, வானா வாய, கொஞ்ச தூரம் மட்டும்தான் கௌசி. கௌசி, நீ என்னவோ கொத்துமல்லி வேணும் நீய, ஒரு கட்டு போதுமா? இல்ல மாமா, நம்ம ஜெயா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டா. கிச்சனில் இருந்து குரல் கொடுத்தாள் கௌசி. சுஜி வாடா, எனக்கு உங்ககிட்ட ஒன்று தனியா பேசணும். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்கு. அது விஷயமாத்தான். அதை வீட்டில் வச்சு பேச வேண்டாம். ஒரு டாக்டரா உன்னோட ஒப்பீனியன் வேண்டும். வா, ஒரு எட்டு நடந்துட்டே சொல்ற. எதை சொன்னால் அவள் நகருவாள் என்று தெரிய இவருடைய ஆட்டத்தின் காயை சாமர்த்தியமாக நகர்த்த முதல் பேன் விழுந்தது. அவர்களுடைய அப்பார்ட்மெண்ட் 2வது மாடியில் இருந்தது. அது 4 பிளாக்குகளை கொண்ட குடியிருப்பு. ஒவ்வொரு பிளாக்கிலும் 4 மாடி. ஒவ்வொரு தளத்திலும் 2 அப்பார்ட்மெண்ட் இருந்தது. இவர்கள் வாங்கும் போதே இவர்கள் தளத்தில் இருந்த 2 அப்பார்ட்மெண்ட்டையும் வாங்கி இருந்ததால் இடத்துக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தது. கீழ் அப்பார்ட்மெண்ட்டில் கோவையைச் சேர்ந்த ஒரு கணவன் மனைவி வசித்து வந்தனர். அவர்களது பெண் டெல்லியில் கணவனுடன் இருக்க, மகன் மணி கல்லூரியின் விரிவாளராக இருந்தான். கீழே இறங்கும் போதே திறந்திருந்த கதவு வழியே அவர்களை பார்த்த சுஜி சிநேகமாக புன்னகை புரிய அவனும் அதை திருப்பினான். உள்ளே வருமாறு அழைக்க அவள் பிறகு வருவதாக சொல்லி சென்றாள். இது நடப்பதற்குள் வேகமாக கேட்டின் அருகே சென்ற கோந்து இரு பக்கமும் பார்க்க வலது பக்கத்திலே ஒரு காரிலிருந்து இவர் தலையை கண்டு அவசரமாக இறங்கிய ராமை பார்த்தார். அந்த அப்பார்ட்மெண்ட்டுகளுக்கு 2 கேட் உண்டு. 20 அடி தள்ளி ராம் காரை நிறுத்திய இடத்திலிருந்து சுமார் 5 அடி தூரத்தில் மற்றொரு கேட்டின் அருகே அந்த ஆபீசருடன் பேசிக்கொண்டிருந்த வரதனை அப்போதுதான் கோந்து பார்த்தார். வேகமாக கையை அசைத்து ராமை காரின் உள்ளே போக சொல்ல அவனும் சுஜி வரப்போகிறாள் என்பதை புரிந்து கொண்டு மீண்டும் காரின் உள்ளே அடங்கினான்.
கோந்து கையை ஆட்டத் தொடங்கியதுமே இந்த பக்கம் திரும்பிய வரதன் இப்போது எதற்காக தன்னை அவர் அழைக்கிறார் என்று யோசனை செய்துவிட்டு அந்த நண்பரிடம் சொல்லிக்கொண்டு இவர்களை நோக்கி நடந்து வர கோந்துவுக்கு ஐயோ என்றிருந்தது. இதற்குள் சுஜியும் வந்திருக்க அவர்களை நெருங்கிய வரதனிடம் தாங்கள் ஒரு ஷார்ட் வாக் போவதாக சொல்ல தானும் வருகிறேன் என்று கிளம்பினார். கோந்து மானசீகமாக தலையில் கையை வைக்க சுஜிதான் காப்பாற்றினாள். அப்பா, நோ, நானும் தாத்தாவும் மட்டும்தான் போகப் போகிறோம். நீங்க வீட்டுக்கு போய் அம்மாவுக்கு ஹெல்ப் செய்யுங்க. அவருக்கு தாத்தா யாரோ நண்பனுக்கு என்னவோ ஹெல்த் ப்ராப்ளம் என்று சொன்னவுடனே ஒருவேளை கோந்துவுக்குத்தான் ஏதோ உடல்நிலை சரியில்லையோ, அதனால் தான் தயங்கினாரோ. அம்மா அப்பாவுக்கு தெரிவதற்கு முன் என்னிடம் ஒரு டாக்டர் என்ற முறையில் சில கேள்விகள் கேட்கப் போகிறார் என்ற அனுமானம். மகள் சொல் பேச்சை தட்டாத வரதன் அவர்களை சீக்கிரம் வந்து விடும்படி சொல்லிவிட்டு மீண்டும் அவர் நண்பனிடத்தே செல்ல வெளியில் கோந்துவும் காரின் உள்ளே பதுங்கியிருந்த ராமும் ஆஸ்வாச பெருமூச்சுக்களை உதிர்த்தனர். அலைபேசியில் ஸ்டீபனை அழைத்த ராம் இன்னும் 5 நிமிடத்தில் அவனை கிளம்ப சொல்ல தன்னுடைய டாடா சுமோவில் 3 நாய்களையும் தனித்தனியே பிரிப்பதற்கு பெரும்பாடுபட்டு கொண்டிருந்த ஸ்டீபன் எப்போ கிளம்பட்டும் என்று கேட்க அந்த நாய்களின் சத்தத்தில் ராமுவுக்கு அவர்கள் எப்போது கிளம்பினார்கள் என்று கேட்டது போல் இருக்க நவ் என்றான். காரில் இருந்து இறங்கிய ஸ்டீபன் கயிறுகளை கையில் திரட்ட இத்தனை நேரமாக வெளியே வர திமிரிக் கொண்டிருந்த 3 நாயும் ஒரு பாய்ச்சலுடன் வெளியே வந்து 3 திசைகளில் ஓட ஆரம்பித்தன. திறந்த காரில் கதவை மூடாத நிலையில் திசைக்கு ஒரு பக்கம் இழுபட்ட ஸ்டீபன் பொத்தென்று ரோடில் விழ அவனுடைய நாய்கள் 2ம் ஓடி வந்து அவன் முகத்தை நக்கி படுத்திருந்த அவன் மேல் விழுந்தன. அவன் எப்போதும் போல விளையாடுகிறான் என்று நினைத்து ராக்கி, ராம்போ, சிட், சவுக்கடி போல் வந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்தன அவை. ஆனால் வல்லபின் பிரின்சியோ அது பாட்டுக்கு ஓட ஆசைப்பட்டு இவனை இழுக்க இவன் படுத்த நிலையிலேயே ரவுண்டு கட்டி வீடும் கட்டினான். ஒரு வழியாக எழுந்தவன் ராமை சபித்து கூடவே இந்த திட்டத்துக்கு ஒத்துழைக்க ஒப்புக்கொண்டதற்கு தன்னையே திட்டிக் கொண்டான். தூரத்தில் ஒரு வயதானவரும் கூடவே ஒரு பெண்ணும் நடந்து வருவதைக் கண்டு அவர்களை நோக்கி ஓட ஆரம்பிக்க அவனுக்கு முன்னால் சந்தோஷத்துடன் ராக்கியும் ராம்போவும் ஓடின. பிரின்சிக்கு இவர்கள் வேகத்துக்கு ஓட மனமில்லை. பின் தங்கி மெதுவாகவே வர இந்த 3க்கும் இடையே அகப்பட்டு கொண்டு முழித்தான் ஸ்டீபன். முன்னால் ஓடிய நாய்களுக்கு கட்டுப்பட்டு ஸ்டீபனும் ஓட அதற்கும் வேறு வழி இல்லாததால் பிரின்சியும் இப்போது இவர்களுடனே ஓட ஆரம்பித்தது. கார் கதவை திறந்து ஒரு கையால் கதவை பிடித்து கொண்டு சுஜி ஆடி ஆடி செல்லும் பின்னழகையே ரசித்து கொண்டிருந்த ராமின் கண்களுக்கு குதிரை பந்தயமோ என எண்ணும்படி வேகமாக ஓடி வந்து கொண்டிருந்த நாய்களும் பின்னாலேயே அவர்களை மாதிரியே நாக்கை தொங்க போட்டுக்கொண்டு ஓடி வந்து கொண்டிருந்த ஸ்டீபனும் பட அதிர்ந்தான். வாட் தி ஹெக், இவன் எதுக்கு இப்போதே வந்தான்? நான் இன்னமும் அவனுக்கு போனே செய்யலையே. ஐயோ, சுஜி இன்னமும் அவர்கள் கேட் அருகேதானே இருக்கா. அவ பாட்டுக்கு உள்ளேயே ஓடி போயிட்டா. நினைக்கவே பக் என்று இருந்தது அவனுக்கு. ஓடிக்கொண்டிருந்த நாயின் இருதய துடிப்பை விட இவனது துடிப்பே எண்ணிக்கையில் அதிகமாக இருந்திருக்கும். யாராவது கணக்கெடுத்திருந்தால் அப்போது. என்ன கோந்து, அப்பாவை கூட அனுப்பிட்ட. உங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கு? மார்பு வலி இருக்கா? பிருத்திவிக்கு தெரியுமா? எப்படி தெரியாம இருக்கும்? 2 பேரும் ஒரே ரூம்ல தானே இருக்கீங்க. நீங்களா ஏதாவது மருந்து சாப்பிட்டீங்களா? எந்த டாக்டரையாவது பார்த்தீங்களா? என்னோட நாளைக்கு காலையில காலேஜ் வாங்க. நான் எல்லா டெஸ்டும் பண்ணிடுறேன். இப்போதைக்கு வீட்டில் யாருக்கும் தெரிய வேண்டாம். பிருத்வி கிட்ட மட்டும் சொல்லி அவனையும் வர சொல்லலாம். என்ன கோந்து, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்க, நீங்க ஒண்ணுமே சொல்லலையே. இப்பவே ஏதாவது பண்ணுதா? ஐயோ, நான் மெடிக்கல் கிட் ஒன்று எடுத்துட்டு வரல. நீங்க அப்படியே ஓரமா உட்காருங்க. தோ நான் ஒரே நிமிஷத்துல
என்னோட கிட் எடுத்துட்டு வர. மூச்சு விடாமல் பேசிய பேத்தியை நிறுத்த வகை தெரியாமல் நிஜமாகவே மார்பு அடைத்தது கோந்துவுக்கு. அன்று மாலை கௌசி ஆசையாக செய்து கொடுத்த பஜ்ஜியை தேவைக்கு அதிகமாக உட்கொண்டதன் விளைவே இது என்று அவருக்கு தெரிந்தாலும் கை மார்பை நோக்கி செல்வதை தடுக்க முடியவில்லை. அவ்வளவுதான். அங்கேயே சுஜி நின்று விட்டாள். தாத்தா, இப்படியே உட்காருங்க. ஐயோ, சமயத்துக்கு யாரும் இல்லையே. நான் கையில செல்போன் கூட கொண்டு வரல. உங்ககிட்ட இருக்கா? கொடுங்க, நான் அப்பாவை கூப்பிடுறேன் என்று சொல்லியவாறே அவரது கையை விலக்கி சட்டையின் பையில் இருந்து அவரது செல்போனை எடுத்து நம்பரை அழுத்தத் தொடங்க நிலைக்கு வந்த கோந்து அவசரமாக அதை தட்டி பறித்து, சுஜிக்குட்டி, எனக்கு ஒண்ணுமில்ல, இது கேஸ், பஜ்ஜியோட வேலை, இதுக்கெல்லாம் வரதன் கூப்பிட வேண்டாம் என்று சொல்ல அவர் பொய் சொல்கிறாரோ என்று கூர்ந்து பார்க்க அவருக்கு முகத்தில் வேறு ஒன்றும் மாரடைப்பு வந்ததற்கான சாயல் தெரியவில்லை. சாதாரணமாக இருந்த முகம் வேர்வை எதுவும் இல்லாமல் பளிச்சென்று நெற்றியில் திருநீருடன் காட்சியளிக்க சுஜி நிதானத்துக்கு வந்தாள். ஆனால் அடுத்த நிமிடமே அவர்கள் மேல் விழ இருந்த நாய்கள் இரண்டை கண்ணுற்றவள் திரும்பி வந்த வழியே தலை தெறிக்க ஓடத் துவங்கினாள். சக்சஸ் என்று தனக்குள்ளே சொன்ன கோந்து தன்னை மறந்து போக ஆசையுடன் ராக்கி அவர் மேல் மோதியது. அவர் மார்பில் கை வைத்த போதே என்னவோ ஏதோவென்று வேக நடை போட்டு அவர்கள் அருகில் வந்த ராம் சுஜி அவரிடம் பதட்டமாக பேசவும் அவருக்கு மாரடைப்பு என்றே முடிவு செய்து விட்டான். இதற்குள் ராக்கியை கண்ட சுஜி தலை தெறிக்க இவனை தாண்டி ஓடி அங்கே இவன் திறந்து வைத்திருந்த காரின் உள்ளே சட்டென்று ஏறி தனக்கு பின்னால் கதவை சாத்தி லாக்கையும் போட்டாள். மின்னல் மாதிரி தன்னை தாண்டிய சுஜி கருத்தில் பதிந்தாலும் அங்கே ராக்கி மேலே விழுந்ததால் நிலை தடுமாறி விழப்போன கோந்துவே அவன் கண்ணில் இருக்க இவனுமே ராக்கி டவுன், ஸ்டே, சிட் என்று சகட்டு மேனிக்கு கட்டளைகள் பிறப்பித்து கொண்டு கோந்துவை தாங்கி பிடித்தான். இதற்குள் ஸ்டீபன், சாரிடா, இந்த மூணுக்கும் சேர்ந்து இருக்க சரிப்படவே இல்லை. சாரி தாத்தா, ஆர் யூ ஆல்ரைட்? ராக்கி, பேட் பாய், டவுன், சிட் என்று சொல்ல பாவம் அது சமர்த்தாக உட்கார கட்டளை தனக்கில்லை என்ற மிதப்புடன் ராம்போ ராம் மேல் விழுந்து அவன் முகத்தை நாக்கால் அபிஷேகம் செய்தது. இதற்குள் பிரின்சியும் அரங்கத்தில் நுழைய ராம் ஸ்டீபனை முறைத்தான். ஆனால் அதற்கு முன்னால் செய்யக்கூடியது வேறு என்று மூளை அறிவுறுத்த, தாத்தா வாங்க, என் கார் இங்கேதான் இருக்கு, ஹாஸ்பிட்டல் போயிடலாம் என்று அவர் கையை பிடிக்க அவர் நின்று இப்போது அவனை முறைத்தார். எங்கே அவன் அவர் முறைப்பை பார்த்தால்தானே உள்ளூர சுஜியின் மீது கனத்த கோபம் சுழன்று கொண்டிருந்தது. என்ன டாக்டர் இவள், ஒரு வயதானவர் மாரடைப்பு வந்து அவதியுறும்போது தன்னை காத்து கொள்ள ஓடிவிட்டாளே. இந்த லட்சணத்தில் இவளுக்கு வரப்போகிறவனும் டாக்டராக இருக்க வேண்டுமாம். ஒருவேளை மனைவி இது மாதிரி பயந்து புறமுது காட்டி ஆபரேஷன் தியேட்டரில் இருந்து ஓடிவிட்டால் பின்னாலே சென்று இவள் விட்ட வேலையை முடிக்கவா இருக்கும். கோபம் அதிகமாக கோந்துவை விட்டுவிட்டு பின்னால் திரும்பி தன் காரில் உட்கார்ந்து 2 கைகளால் முகத்தை மூடிக்கொண்டிருந்த சுஜியை பார்த்தான். பார்த்த மாத்திரத்தில் 2 விஷயம் கருத்தில் பதிந்தது. ஒன்று, கோந்து சாதாரணமாக இப்போது உட்கார்ந்திருந்த ராக்கி அருகிலேயே குனிந்து அதன் தலையை தடவி கொண்டிருந்தது. மற்றொன்று, சுஜியின் தோற்றம். அன்று தன்னுடைய வீட்டில் நாயை கண்டவுடன் பதறி தன் மீது விழுந்தது. அப்போதும் கண்களை மூடிக்கொண்டுதான் இருந்தாள். கூடவே வேறொன்றும் தோன்ற அவனுக்கு யாரை குறை சொல்வது என்று தெரியவில்லை. அதுதான் இவர்கள் கஷ்டப்பட்டு போட்டிருந்த பிளான். இப்படி தெரு கூத்திலும் நாய் கூத்திலும் முடிந்ததைத்தான் அவன் எண்ணிக்கொண்டு முகம் சுளிக்க அதை பார்த்த ஸ்டீபன் வேகமாக நாய்களை அப்புறப்படுத்தி ஒரு அவசர பை சொல்லி கிளம்பிவிட்டான்.
ஆனாலும் மனம் கேட்கவில்லை. சுமோவில் நாய்களை ஏற்றியவன் தானுமே அதை கிளப்பி இவர்கள் அருகில் வந்து, "Why don't we try again? I mean, start from the beginning" என்ற உணர்ச்சியுடன் சொல்ல, ராம் அவதாரம் மாறி சிவனாக உருவெடுத்து தன்னுடைய நெற்றிக் கண்ணை திறக்காத குறை. காரை நேராக கியரில் போட்ட ஸ்டீபன் ஒரு சிவப்பு விளக்குக்கு கூட நிறுத்தாமல் வீட்டில் சென்றுதான் நிறுத்தினான். இன்னும் கொஞ்ச நாளைக்கு ராம் கண்ணில் படாமல் மனைவியுடன் தங்களுடைய ஊட்டி எஸ்டேட்டுக்கு செல்ல அப்போதே திட்டமிட்டு விட்டான் அவன். மீண்டும் ஒரு முறை சுஜி கண்ணை பொத்திக் கொண்டுதான் இருக்கிறாள் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு ராம் இப்போது அவனையே கோபத்துடன் பார்த்த கோந்துவை பரிதாபமாக பார்த்தான். "நீங்க பார்க்காதீங்க தாத்தா, முதல்ல நீங்க 2 பேர் மட்டும்தான்னு சொல்லிட்டு கூடவே உங்க பிள்ளையும் வரார். போதாததற்கு நீங்க வேற ஹார்ட் பிடிச்சுக்கிட்டு நின்றுட்டீங்க. இதுல சுஜி வேற பதட்டமா உங்களை தடவரா. அப்புறம் ராக்கியும் ரேம்போவும்." சொல்லும் போதே ஏதோ சினிமா தலைப்பு மாதிரி தோன்ற வந்த சிரிப்பை இருவருமே அடக்கினார்கள். "சரி வா போகலாம். சுஜி உன்னை பார்த்துட்டா, நீ யாருன்னு அவளுக்கு தெரியும். ஸோ அவகிட்ட பேசாம போக முடியாது." அவன் காரை நோக்கி நடக்க ஆரம்பித்தார் கோந்து. "பேசாமலா? கார் இல்லாம போக முடியாது தாத்தா. அவளே என் கார்ல தான் இருக்கா." சொல்வதற்குள் கார் அருகே வர ராம் சுஜி அமர்ந்திருந்த பக்கத்து ஜன்னல் கண்ணாடியை மெதுவாக தட்டினான். சுஜிக்கு அது நாய் பிராண்டுவது போல் இருக்க வாய் கந்த சஷ்டி கவசத்தை சொல்ல கண்ணை இன்னமும் இறுக மூடினாள். இப்போது அவளது வலது புறத்து ஜன்னலை கோந்து தட்ட அவளுக்கு 2 பக்கமும் 2 நாய் என்ற நினைப்பு. கந்த சஷ்டி கவசம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோடில் வந்தது. நடுவில் சில காக்காவை முழுங்கி முருகன் விட்ட இடங்களை நிரப்பிக் கொள்வான் என்ற எதிர்பார்ப்போடு இது வேலைக்காகாது என்று தெரிந்த கோந்து தன்னை மீண்டும் பரிதாபமாக அந்த பிரின்சி போலவே பார்க்கும் ராமை புறக்கணித்துவிட்டு, சுஜிக்குட்டி சுஜிக்குட்டி இங்க பாருடா, ஆல் நாய்ஸ் கான், போயிந்தி போயே போச்சு என்று விளம்பரமாக சொல்ல அவரது பேச்சு அவளுக்கு நாய் குறைப்பது போலும் வேகமாக மூச்சு விடுவது போலும் இருக்க, இப்போது மூடியிருந்த கண்களை அணை காத்து கொண்டிருந்த 2 கைகளையும் எடுத்து தன்னுடைய இடுப்பை சுற்றி இறுக்கி கட்டிக்கொள்ள ராமுக்கு ஐயோ என்று வந்தது. என்னை சுற்றி இருக்க வேண்டிய கைகள் இப்போது நிஜமாகவே பிரின்சி மாதிரி கண்ணில் ஏக்கத்துடன் கோந்துவை பார்க்க அவருக்கோ சிரிப்பாக வந்தது. "எல்லாம் உன்னாலதான்" என்ற கையை காட்டியவர் மீண்டும் சத்தமாக பேத்தியை கூப்பிட, இப்போதுதான் அவர் குரல் காதில் லேசாக விழ கண்ணை மெதுவாக திறந்தாள் சுஜி. திறந்தவள் கண்களில் முதலில் பட்டது நாய்கள் இல்லா சுற்றுப்புறமும் அவளையே ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்த ராமின் முகமும் தான். அப்போதுதான் தான் எங்கிருக்கிறோம் என்று உரைக்க அவசரமாக காரில் இருந்து இறங்கி, "ராம், நீங்க எங்க இங்க? இது உங்க காரா? சாரி, வழியில வாக், நிறைய டாக்ஸ்" உளறி கொட்டி கிளறி வார்த்தைகளால் திடீர் உப்மாவே செய்ய ராம் அவன் முழு உயரத்துக்கு நிமிர்ந்தான். நடந்தது நடந்து விட்டது. இனிமேலாவது சாமர்த்தியமாக பேசி இவள் மனதில் இடம் பிடிக்க வேண்டும் என்று முடிவு செய்து, "ஹாய் மிஸ் சுப்ரஜா, நீங்க எங்க? உங்க வீடு இங்கேயா இருக்கு? வாட் அ சர்ப்ரைஸ். எஸ், ஏன் கார் தான் இது" என்று அப்போதுதான் தன்னுடைய காரில் இருந்து இறங்கிய பெண் யார் என்றே தனக்கு தெரிகிறது என்பது போல் காட்டிக்கொள்ள அந்த பக்கம் கோந்து ராமை பார்த்து கண்ணடித்து, "கில்லாடி நடத்து" என்று உதட்டை அசைத்தார். "ஓ, உங்க கார்ல உங்க அனுமதி இல்லாம அது மிஸ்டர் ராம், நானும் தாத்தாவும் வாக் போனோமா, அப்ப பார்த்து எவனோ மடைய, சரியான மாங்கா மடைய, 3 நாய அவுத்து ரோட்ல விட்டுட்டு ஓட்டப்பந்தயம் வைக்கிறான். எனக்குத்தான் நாயினாலே பயம்னு உங்களுக்கே தெரியுமே." இதை சொன்னபோது அன்றைய நினைவில் அவனுடைய முகம் இளக, அவளுடைய முகம் சற்றே சிவக்க அதை அடக்கி தொடர்ந்தாள். "அதான் ஓடி வந்து உங்க கார் கதவு திறந்திருந்ததா, அதான் உள்ள வந்து உட்கார்ந்துட்டேன். சாரி,
அவசரத்துல பதட்டத்துல உங்ககிட்ட கேட்க முடியல. தப்புதான். உங்க பெர்மிஷன் இல்லாம உங்க கார்ல மேற்கொண்டு எதை சொல்வது என்று தெரியாமல் தடுமாற, அந்த தடுமாற்றத்தில் தெரிந்த அவளது அழகு அவனுள் தடுமாற்றத்தை உண்டு பண்ண, கோந்துவின் 4 காலு சார், நடுவுல ஒரு வாலு சார், ஆதி மனுஷன்தான சார், வருஷம் போகுது, உலகம் மாறுது, காதல் மட்டும் மாறவே இல்லை சார் என்ற கிண்டல் தொனியில் ஒலித்த பாட்டு அவனை தன் நிலைக்கு கொண்டு வந்தது. கூடவே செல்லமாக ஒரு முறைப்பையும் அவருக்கு பரிசாக அளிக்க வைத்தது. அவர்தான் மீண்டும் சொதப்பலில் முடிந்த பிளானை நினைவூட்டும் வகையில் பாட்டை எடுத்து விட்டாரே. கூடவே சுஜி ஸ்டீபனை மாங்காய் மடையன் என்று திட்டியதையும் நினைத்தவன், ஸ்டீபன் ஒரு பெரிய ஏற்றுமதி இறக்குமதி கம்பெனியின் சேர்மன் என்று தெரிந்தால் என்ன சொல்வாள் என்று நினைத்தான். அதைவிட தன்னை இப்படி இவள் சொன்னாள் என்று தெரிந்தால் ஸ்டீபன் என்ன செய்வான் என்ற நினைப்பு இவனுக்கு சிரிப்பை வரவழைக்க அதை தொண்டைக்குள்ளேயே புதைத்தான். அவள் தன்னையே பார்த்து கொண்டிருக்கிறாள் என்பதை உணர்ந்தவன் அவள் என்ன சொன்னாள் என்பதை மீண்டும் ஒரு முறை மனதில் கொண்டு வந்து, அட அசட்டு பெண்ணே, இந்த கார் என்ன? என் வீட்டில் இருக்கிற எல்லா காருமே உனக்குத்தான். இதுல இந்த சின்ன கார்ல உட்கார்ந்ததற்கு எங்கிட்ட மன்னிப்பு கேட்கிறையே? லூசு பெண்ணே, லூசு பெண்ணே, லூசு பெண்ணே. ச்ச, இந்த தாத்தாவோட சேர்ந்து எனக்கும் பாட்டா கொட்டுது. தலையை சிலுப்பியவன், இட்ஸ் ஓகே மிஸ் சுப்ரஜா, ஒரு ஆத்திர அவசரத்துக்கு உதவலைன்னா கார் வச்சிருக்கிறதே வேஸ்ட் தான் என்று சொல்லி, ஏண்டா ஆத்திரம் என்று சொன்னோம், மறுபடியும் அந்த மடையன் என்று ஆரம்பிக்க போகிறாளே என்று பயப்பட்ட மாதிரி. ஒன்றும் நடக்கவில்லை. தேங்க்ஸ், நீங்க என்ன சுப்ரஜானே சொல்லலாம், இல்ல சுஜின்னு சொல்லுங்க, இந்த மிஸ் எல்லாம் வேண்டாம். ஹவ் அபவுட் மிஸ்ஸஸ் ராம்? கேட்க நினைத்ததை மீண்டும் தொண்டை குழியில் அமிழ்த்தினான். ஓகே சுப்ரஜா, ஆர் யூ ஓகே நவ்? அண்ட் இவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? கை கோந்துவை நோக்கி நீட்டியது. எனக்கேவா? கோந்துவின் கண்களில் மின்னல் வெட்டியது. அவனுக்கு சிரிப்பை தருவிக்க அதை ஒரு தொண்டை செருமலில் மறைத்தான் ராம். எஸ், என்னோட தாத்தா மிஸ்டர் கோவிந்தன். நாங்க 2 பேரும் தான் வாக் போக கிளம்பினோம். அப்போதுதான் அவர் மார்பை பிடித்தது. தான் பதறியது எல்லாம் நிழலாட வேகமாக அவரிடம் சென்றாள் சுஜி. தாத்தா, ஆர் யூ ஆல்ரைட்? உங்களுக்கு ஒன்றும் இல்லையே? அவர் மறுப்பாக தலையாட்டவும் கோபத்துடன், பின்ன ஏன் அப்படி செஞ்சீங்க நீங்க? நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? இனிமே அம்மா கிட்ட சொல்லி உங்களுக்கு டயட் கண்ட்ரோல்ல வைக்க சொல்லணும். நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டப்படி சாப்பிட்றீங்க என்று பொரிய அவளின் அந்த அழகையும் கண்ணால் அள்ளி ரசித்து கொண்டிருந்த ராம் தன் முக பாவனையை சாதாரணத்திற்கு மாற்ற வேண்டிய கட்டாயம். சுஜி இப்போது ஒரு கேள்வியுடன் அவன் புறம் திரும்பினாள். ராம், நீங்க இந்த பக்கம் என்ன விஷயமா வந்தீங்க? இததான் எங்க தாத்தா. தாத்தா, இவர்தான் ராம், அம்மாவோட ஃப்ரெண்ட் வசு ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்க மகன் என்று பரஸ்பர அறிமுகம் செய்ய, நாய் அறிமுகப்படலம் நாயகன் அறிமுகப்படலமாக மாறிய கொடுமையை நினைத்து ராம் உள்ளுக்குள்ளேயே மருகினான். அவள் அதே கேள்வியுடன் பதிலை எதிர்பார்த்து அவனையே பார்க்க, நான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தனை பார்க்க வந்தேன், இங்க இதே பிளாக்ல தான் இருக்கான், என்னோட படிச்சவன் என்று சொல்ல, அவள் யார் என்பது போல முகத்தை வைத்து கொள்ள, அவளுடைய வீடு எதுவென்று தெரியாத காரணத்தால் அப்போதுதான் தன்னுடைய வீட்டு வாசலில் இருந்து வெளியே எட்டி பார்த்த அந்த கீழ் வீட்டு மணியை பார்த்து, தோ அவனே இருக்கானே என்ற கையை வேகமாக அவன் புறம் ஆட்டினான். மணிக்கோ திகைப்பு. யார் இது? சுஜிக்கு தெரிஞ்சவன் போல இருக்கே, எதுக்கு என்ன பார்த்து கையசைக்கிறான்? திரும்பி உள்ளே செல்ல நினைத்தவன் போகாமல் அங்கேயே நிற்க கோந்து ராமை முறைத்தார் 100வது முறையாக. வேறு வழி இல்லாமல், ஓகே, அவன் வெயிட் பண்றான், ஐ ஹாவ் டு கோ சுப்ரஜா, இட் வாஸ் நைஸ் மீட்டிங் யூ டூ என்று சொல்லி அந்த முகம் தெரியா மனிதனை நோக்கி நடக்க ஆரம்பிக்க, கூடவே இருவரும் வர அவனுக்கு என்னவோ உதைத்தது. இதற்குள் அருகே வந்தவனிடம், யார் சுப்ரஜா இவரு என்ற மணியை அதிர்ந்து பார்த்தான் ராம். ஒரே கணம். பின்னர் அவனுடைய தொழில் முறை கவசத்தை முகத்தில் இட முகம் உணர்ச்சியற்று இருந்தது. ஹலோ, என தெரியலையா? ராம்பா என்றான். இதற்குள் மணிக்கு பெண் பார்த்திருந்த வீட்டிலிருந்து அவனை கல்யாண உடை வாங்கவென்று அழைத்து செல்ல வந்தது. பெண் வீட்டிலிருந்து ஒரு படை அவர்கள் அவசரப்படுத்த
சாரி ராம், சட்டுன்னு மறந்துடுச்சு. சுஜிக்கு உன்னோட கான்டாக்ட் நம்பர் தெரியுமில்ல, நான் அப்புறம் கூப்பிடுறேன்ப்பா என்று சொல்லி வேகமாக வந்த காரில் ஏறி செல்ல ராம் நிம்மதி அடைந்தான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.